வணக்கம், உங்கள் வசந்தசேகர். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி தாங்க. நான் அந்த வழியாக தான் ஊருக்கு போவேன், திருவையாறுக்கு. அது கீழப்பழுவூர் அருகில், விருத்தாசலத்துக்கு அருகில் நடுவில் இருக்கிற அந்த கங்கை கொண்ட சோழபுரம். அது இப்போ ஒரு சிறிய கிராமங்க. மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அது நம்ம அப்புறம் இந்த மீடியாக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அந்த அரியலூர் மாவட்டம் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷமாக அதை பேசி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டத்தை வர வச்சாங்க, அவ்வளோதான். இருந்தால் கூட ஒரு தஞ்சை பெரிய கோயிலுக்கு வர ஒரு கூட்டம் இந்த கோயிலுக்கு வராமல் இருந்தது. எனக்கு கூட வருத்தமாக இருக்கும். போகிறப்ப வரப்போ பஸ்ஸில் பார்த்துட்டு போவேன். அவ்வளோ பெரிய ஒரு சிற்ப களஞ்சியம் அது. அப்படி கட்டியிருக்காங்க ராஜேந்திர சோழன் அவர்கள். அவர் காலத்தில் இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? ஒரு யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, தலைநகரம் எப்படி இருந்திருக்கும்? ஜெயின்னு. இன்றைக்கி ஒரு சின்ன கிராமங்க. ஆனால் மோடி அவர்கள் இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் நாம் கருதுகிறோம், இந்த சோழ மண்டலத்தில் இருக்கிறவங்க. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு பிரதமர்லாம் ஒரு சின்ன கிராமத்துக்கெல்லாம் போயெல்லாம் நம்ம பார்த்தல. ஒரு காலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்கது. ஆனால் இந்திய நிலைமையில் வந்து அன்றைக்கி சரியான கடைகள் கூட அங்கெல்லாம் கிடையாதுங்க. இனிமேல் தான் அது வந்து இப்போ மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் பிரமாரியம் தமிழக அரசும் அந்த ஏரியை வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதியை பேப்பரோடு இல்லாமல் அதை உண்மையாக ஒதுக்கி அது வேலைகள் சீக்கிரமாக ஆரம்பிக்க வேண்டும். இந்த மோடி வந்ததுனால, பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுனால இந்த ஊருக்கு இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பாருங்கள், எங்கேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஜெயின்னு இருந்துருக்குங்க. நன்றி, வணக்கம்.